ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணாலும் உங்களை சார்ந்தவங்க ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்களும் உங்களை சார்ந்தவங்களோ உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரியை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கால் ஹிஸ்ட்ரினா அதாவது நம்ம எந்த டேட்டில் எந்த டைமில் எந்த நம்பருக்கு கால் பண்ணியிருக்கோம், எவ்வளவு நிமிஷம் வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி அதாவது இது என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் ப்ரீவியஸாக யாருக்காவது ஃபோன் பண்ணியிருக்கீங்க, அவங்களுடைய நம்பரை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கால் ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு பர்பஸ்க்கு. இல்லை நம்ம குழந்தைங்க யாருக்கெல்லாம் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய மொபைலில் நம்ம செக் பண்ணி ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மொபைலில் நெட்டு எவ்வளோ தூரம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த டேட்டில் எந்தெந்த டைமில் எப்பெல்லாம் நீங்கள் நெட்டை ஆன் பண்ணி வச்சுருந்துருக்கீங்க அப்படிங்கிற டேட்டாஸையும் நம்ம எடுத்துக்க முடியும். இதை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கால் ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுனா எந்த மொபைலில் எந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைலை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் எஸ்எம்எஸ்க்கு போய்க்கிங்க. எஸ்எம்எஸ்ல போய் நியூ சேட்னு வருது பார்த்தீங்களா, இந்த நியூ சேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ 2ல நம்ம எந்த நம்பர்னு கொடுக்கணும், 121 அப்படின்னு நீங்கள் கொடுங்க. 121 கொடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கஸ்டமர் கேர்னு டிஸ்பிளே ஆகும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துல வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம என்னன்னா மெசேஜ் டைப் பண்ணணும். ஸோ ப்ரீ பில் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கங்க. ப்ரீ பில்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விடுங்க. இப்போ எந்த மாசத்துக்கு உண்டான ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாசத்தை டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதம் அக்டோபர், எனக்கு செப்டம்பர் மாதம் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால செப்டம்பர்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ எப்படி எடுக்க முடியும்னா 6 மாதத்துக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுக்க முடியும். ஸோ 6 மாதத்துக்கு முன்னால் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால இப்போ செப்டம்பர்னா முன்னால் 6 மாதம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். செப்டம்பருக்கு முன்னால் ஜூலைன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஜூலைன்னு கொடுத்தீங்கனாலும் அதுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ இப்போ எந்த மாதம் உங்களுக்கு தேவையோ 6 மாதத்துக்குள்ள எந்த மாதம் உங்களுக்கு தேவையோ அந்த மாதத்தை என்டர் பண்ணிக்கங்க. நான் செப்டம்பருங்கிறத கொடுத்துக்கிறேன். செப்டம்பர்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்குங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ எந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் போகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இப்போ என்னுடைய இமெயில் அட்ரஸ் ஒன்று போட்டு உடனே சென்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். சென்ட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதில் என்ன சொல்லியிருக்கும் பாருங்க. ஸோ இந்த மொபைல் நீங்கள் கரண்ட்டாக இந்த மொபைலில் இருக்கக்கூடிய நம்பர், ஸோ இந்த நம்பருக்கு இந்த மாதத்துக்கு உண்டான ஹிஸ்ட்ரியை இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த அனுப்புனது பிடிஎஃப் ஃபைலில் இருக்கும். அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்கன்னா அதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டையும் இங்கே கொடுத்துருக்கு. இந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும்தான் அந்த பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ண முடியும். நான் ஜிமெயிலை ஓப்பன் பண்ணி அந்த பர்டிகுலர் இமெயில் வந்திருக்கான்னு செக் பண்ணுறேன். வந்திருக்கு. அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணேன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் டிஸ்பிளே ஆகுது. அந்த கீழே இருக்கிற டவுன்லோடை கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆன உடனே உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மேலே ஸ்டேட்டஸ் பாரில் உங்களுக்கு டவுன்லோடட் அப்படிங்கிறது ஒரு ரைட் மார்க் டிஸ்பிளே ஆகும். அந்த ரைட் மார்க்லேயே உங்களுக்கு தெரியுது பாருங்க மேலே டவுன்லோட் கம்ப்ளீட்ன்ட்டு. ஸோ இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணும் பொழுது பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு இப்போ எஸ்எம்எஸ்ல எந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்திருக்குதோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணணும் உடனே ஓப்பன் ஆயிரும். நான் என்னுடைய இந்த நம்பரில் நான் அதிகமாக டேட்டாஸோ இல்லை கால்ஸோ நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால என்னுடைய டேட்டாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நம்பராக இருந்தால் நிறைய டேட்டாஸ் இருக்கும்.
ஸோ தட் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா என்னோடது வாய்ஸில் 2 கால்ஸ் மட்டும்தான் இருக்குது. வாய்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில், எந்த டைமில், எந்த நம்பருக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் நான் பேசியிருக்கேன் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் 2 கால் தான் இந்த நம்பருக்கு பேசியிருக்கேன், அதனால கம்மியாக டிஸ்பிளே ஆகுது. உங்களுக்கெல்லாம் நிறைய டிஸ்பிளே ஆகும். அப்படியே அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் பாருங்கள், எஸ்எம்எஸ் யார் யாருக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஸோ எந்த டேட்டில், எந்த டைமில், எந்த நம்பருக்கு நம்ம எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில். அதுக்கும் கீழே போனீங்கன்னா எந்தெந்த டேட்டில், எந்த டைமில் நெட்டு ஆன் பண்ணி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டேட்டாஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது மூலமாக உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரியை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் கால் நிறைய பேசுகிறீங்க, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர் தேவைப்படுதுனாலும் நீங்கள் டயல் பண்ண நம்பர் இதில் டிஸ்பிளே ஆகும். அதுலேயும் நீங்கள் மானிட்டர் பண்ணி எடுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.